இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல சார், என் அப்பா மேல எந்த தப்பும் இல்ல. நீங்க அவரை கூட்டிட்டு போக கூடாது. அட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணோட போட்டோவை தானே இவன் நம்ம கிட்ட காமிச்சாரு. ஆமா சார், இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணு தான் அப்ப வண்டி ஓட்டிட்டு வந்தா. இல்ல இல்ல, அந்த பொண்ணையும் ஏத்துங்க. மோனையா, என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? மொத்தமா ஏத்துங்க. யோசிக்காம கூட்டு போங்க சார். எல்லாரும் ஒரே டீம் சேர்ந்தவங்க தான். கூட்டு போங்க. எப்ப இந்த சொசைட்டில கால் எடுத்து வச்சவங்களோ எங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தலைவலியா தான் இருக்காங்க. பக்கத்து வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு டெய்லியும் ஏதாவது ஒரு பிரச்சனை. இவங்களால டெய்லி சொசைட்டில ஏதாவது ஒரு புது பிரச்சனை வருது. எவ்வளவுதான் நாங்களும் பொறுத்து போறது? ஏன் வீட்டு பிள்ளைய வேற கெடுக்க பாக்குறாங்க? எங்க ரெண்டு பேரையும் பார்த்தா தப்பாவா தெரியுது? எங்க ரெண்டு பேரும் மேலேயே அவங்க சைல்ட் அபியூஸ் கேஸ் போட பார்த்தவங்க தானே. சிவன் ப்ளீஸ் அமைதியா இருங்க, கொஞ்சம் சும்மா இருங்க. நம்ம தனிப்பட்ட பிரச்சனைக்கும் பாட்டியோட மரணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சோ கொஞ்சம் அமைதியா இருங்க. சம்பந்தம் இருக்கு. சம்பந்தம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு அரெஸ்ட் ஆகி நிக்கிறாங்க. ராதிகா, இன்னைக்கு நான் சும்மா இருக்க போறது இல்ல. நான் எப்பவும் உன் பேச்சதான் கேட்பேன், இனியும் கேட்பேன். ஆனா இன்னைக்கு இறந்து போயிருக்கிறது ஏன் பாட்டி. இவங்க ரெண்டு பேரும் தான் என் பாட்டி சாவுக்கு காரணம். சார், முதல்ல கூட்டு போங்க சார், கூட்டு போங்க. இல்ல 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 சார், இல்ல ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. மோகன் அண்ட் குஷியை மட்டும் இல்ல, ஷாலினியை கூட கூட்டிட்டு போக வேண்டியது இருக்கும். வாட்? ஏ அப்ப ஒரு சின்ன குழந்தைங்க. ஏய், அந்த குழந்தைய ஜீப்ல ஏத்துங்க. குழந்தைய அனுப்ப முடியாது. வண்டி எடு. ப்ளீஸ் விட்டுருங்க. ப்ளீஸ் கூட்டிட்டு போகாதீங்க. ஷாலினி, போகாதே. இல்ல வேண்டாம் சார், ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. அவங்கள விட்டுருங்க சார், விட்டுருங்க ப்ளீஸ். ஷாலினி, நீ பயப்படாத. உனக்கு எதுவும் ஆகாது. கவலைப்படாம போ. குஷி, எல்லாமே உங்களை எங்கேயோ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரியே தோணுதே. யார் பாதே? ஏய், உன் பேர் என்ன? நான் ஜலீல் கால் முராதாபாதி எனும் ஷெடு. அட ஆமா சார், அது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தடவை அந்த பையனோட கேஸ்க்காக வந்தோம். மிஸ்டர் யுவனோட பையன் மானஸ். அப்பதான் நீங்க என்ன பார்த்திருப்பீங்க. உன்னை 2 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ நான் பார்த்திருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடியா? தெரியல சார். எங்களை ஏன் இங்க உட்கார வச்சிருக்கீங்க? எங்களை விடுங்க, நாங்க எதுவும் பண்ணல. இந்த கொசுங்க வேற கடிக்குது.
அங்க என்ன சத்தம்? இது என்ன உங்க வீடுன்னு நினைச்சியா? இது போலீஸ் ஸ்டேஷன். தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க கூடாது, சரியா? அமைதியா இரு. நீங்க என் பொண்ணுகிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சார். உன் பொண்ணு மேல அவ்வளவு பாசம் இருக்கா? அப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. இனி நீயும் உன் பொண்ணும் தப்பிக்க முடியாது. எனக்கு என்னோட ரைட்ஸ் வேணும் சார். நான் என்னோட லாயரை கூப்பிடணும், அவ்வளவுதான். ஏன் ஸ்டேஷனுக்கு வந்து எனக்கே சட்டம் சொல்லி தெரியா? என்ன? இப்ப எப்படி உண்மையை வாங்குறேன்னு பாரு. ராதா குஷி நிரபராதின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒருவேளை போலீஸ் இங்க வந்துட்டாங்கன்னா? கண்டிப்பா வருவாங்க மோனையா. ஏன்னா குஷிய மாட்டி விட யார் முயற்சி பண்றாங்களோ அவங்க போலீஸ் இங்க வர வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. ஆனா இந்த போராட்டத்துல நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய ஆயுதம் நம்மளோட பொறுமை தான். போலீஸ் நம்ம கிட்ட என்ன வேணாலும் கேட்கட்டும், நாம நமக்கு எதுவுமே தெரியாதுன்னு நாடகம் ஆடிக்கிட்டே இருக்கணும். போலீஸ் நம்ம வாயால உண்மையை வர வைக்க எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் கூட அசரவே கூடாது. நாம ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். சரியா? போலீஸே அடிப்பியா? எங்க அடி? அடிடா. ஐயோ சார், நான் ஏன் அடிக்க போறேன்? நான் உங்களை பாராட்ட தான் வந்தேன் சார். உங்க கைக்கு பலம் அதிகம் சார். இந்த கையில எத்தனை பேர் அடிச்சிருப்பீங்க சார்? பாக்ஸிங் ரொம்ப நல்லா பண்ணுவீங்களோ? டூ குட் சார். 2 குட்டா? 3 குட் பாக்குறியா? அப்பா, மாமா, உட்காரு. சார், இப்படியெல்லாம் நீங்க அடிக்க கூடாது சார். போலீஸ் கஸ்டடியில ஒருத்தர் மேல கை ஓங்கிறது சட்டப்படி குற்றம். ஸ்டேஷன்லயே போலீஸ கைய ஓங்கிட்டு இப்ப சட்டம் வேற சொல்லி தெரியா? அத நான் உனக்கு சொல்லி தரேன். கோர்ட்டு, கச்சேரி, வக்காலத்து எல்லாத்தையும் சொல்லி தரேன்.